செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 1000 கனஅடி நீர் திறக்கப்பட இருக்கிறது. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உபரி நீரை திறக்கப்பட உள்ளது. காலை 8 மணி முதல் 1000 கனஅடி நீர் திறக்கப்பட இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பரத் இணைகிறார். பரத், விவரங்கள். செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த உபரி நீர் திறப்பானது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் தொடர்ந்து, அதாவது 24 அடியில் 23.30 அடியை எட்டிருக்கிறது. இதனால் ஏரியின் பாதுகாப்பை கருதி தற்போது காலை 8 மணி அளவில் 1000 கன அடி, முதல் கட்டமாக 1000 கன அடி திறந்துவிடப்படுவதாக உத்தரவு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த அடையாறு ஆற்றில் இருக்கக்கூடிய 6 கிராமங்களுக்கு சிறுகளத்தூர், காவனூர், திருமுடிவாக்கம், திருநீர்மலை, வழுதலைமேடு உள்ளிட்ட பகுதியில், அதாவது இந்த 6 கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. செம்பரம்பாக்கம் ஏரியை பொறுத்தவரை மொத்தமாக இது 3645 மில்லியன் கனஅடி, தற்போது 3423 மில்லியன் கனஅடியை எட்டிருக்கிறது. அதே போன்று செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து நேற்று காலை 713 கனஅடியாக இருந்தது. தற்போது அது மனமளவென உயர்ந்து தற்போது 6500 கனஅடியாக உயர்ந்திருக்கிறது. இதனால் செம்பரம்பாக்கம் ஏரியின் முழு கொள்ளளவை எட்டும் என்பதற்காக தற்போது இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துக் கொண்டே இருப்பதன் காரணமாக தற்போது முதல் கட்டமாக காலை 1000 கனஅடி திறந்து விடப்பட்டிருக்கு வருகிறது. மேலும் இது அதிகரிக்கக்கூடும் தான் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இதனால் 1000 கனஅடி 8 மணிக்கு 1000 கனஅடி திறந்து விடப்பட்ட நிலையில் அதனை அடுத்து தொடர்ந்து மேலும் உயர்த்தப்படும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று இந்த 6 கிராமங்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டு அந்த கரையோர மக்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த கரையோர பகுதி மக்களை காவல்துறை கண்காணித்து வருகிறார்கள். அதே போன்று ஏரியையும் தொடர்ந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கண்காணித்து வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.